உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். 3-in-1 senior living அபார்ட்மெண்டா? 1 senior citizen கான perfect senior living. Number 2 small investment big appreciation. 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. இல்ல மிஷ்கின் வந்து நான் அப்பான்னு தான் வழக்கமாக நான் அழைக்கிறது. நான் அப்பான்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் வந்து எனக்கு வந்து ஃபோன் போட்டு என்ன ஏன் அப்பான்னு கூப்பிட்றீங்கன்னா எனக்கு பிறந்தியான்னு சொல்லி கேட்டார். அதை கேட்கும் போது நமக்கே கஷ்டமாக இருந்துச்சு. பொதுவாக நான் சொல்கிறது என்னென்னா, வலிய போய் செலுத்தக்கூடிய அன்பு மரியாதை எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் சரியாக இருக்காது. அது யார்கிட்ட வேணாலும் இருக்கும். அது வந்து நான் மிஷ்கினுக்காக நான் இதை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். சட்டியில் இருக்கிறதுனா அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. இளையராஜாவுடைய கேரக்டர் என்னன்னு நமக்கு தெரியும். இளையராஜாவுடைய கேரக்டர் என்னன்னு தெரியும். இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இளையராஜாவை அப்பான்னு சொன்னதை வந்து இளையராஜா வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டாருன்னும் போது பார்த்தீங்கன்னா மிஷ்கினுக்கு வலிக்குது. ஆனால் மிஷ்கின் வந்து கடந்த காலத்தில் வந்து எத்தனை பேரை வந்து அவர் காயப்படுத்தி இருக்கிறாருன்றதெல்லாம் பார்க்கணும்ல. ஐயோ இதை மனசு கஷ்டப்பட்டு நம்ம பேசிட்டோம்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் ஃபோன் போட்டு ஐயா பேசணும் நமக்கு ஏதாவது மனசு கஷ்டமாயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். இல்லை சார் அதெல்லாம் இல்லை சார், இல்லை நீங்கள் சொல்லும் போதே தெரியுது அப்பா சாரிப்பா அந்த வார்த்தை நான் சொல்லியிருக்கூடாது, பட் நான் சொல்லிட்டேன். மிஷ்கினுக்கு வந்து சரியான செருப்படி கிடச்சிருக்கு. அது கொடுத்தது யாருன்னா இளையராஜா அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டேன். உண்மையிலே அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து செத்து போயிருந்தா கூட எனக்கு இளையராஜா கூப்பிட்டாருன்னா நான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சாவுக்கு போக மாட்டேன், முதல்ல வந்து இளையராஜா கிட்ட தான் போவேன். ஏண்டா எதுக்குடா எதுடா உதாரணம் காட்டு. விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து பொறுக்கின்னு சொல்லும் போது அவனு மனசு வலிச்சிருக்காடா? அடிச்சிருக்காரு. பொதுவாக வார்த்தை நீ இப்போ பொது மேடையில் வந்து பேசுகிற அவனை கூப்பிட்டு ஒரு அறை விட்டுருக்கலாம், இல்லை நீ அவனை போய் அடிச்சிருக்கலாம், அவனை வர சொல்லி அடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மேடையில் வந்து பொறுக்கிடா நீ சொன்னீங்க இல்லையா, அப்போ அவனுக்கு வலிக்காதா? அப்போ இந்த செருப்படி சரிதானே? இளையராஜா சொன்ன செருப்படி இளையராஜா கிட்ட நம்ம அப்புறம் போவோம். ஊருக்கே தெரியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கங்கை அமரனும் சரி வந்து இளையராஜாவும் சரி மேனஸ் ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெட்டவனுங்கன்றது ஊருக்கே தெரியும். குணத்தால். அப்போ இவன் பேசுகிறான் மிஷ்கின் என்ன சொல்கிறான்னா, நான் நேற்றும் குடித்தேன் இன்றும் குடித்தேன் நாங்களையும் குடிப்பேன். ஒரு படத்தோட குடிப்பெருமையில் இந்த பாட்டில் ராதான்னு ஒரு படம், அருமையான படம். அது அந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவன் நல்ல சந்தர்ப்பம் பார்த்துட்டே இருந்தான். யாரு? இளையராஜா. சரியான சந்தர்ப்பம் கேட்டு அட்ரா ஒரே அடி நீ தான் எனக்கா பிறந்தான்ட்டான். என் அப்பான்னு கூப்பிட்டு நீ தான் எனக்கு பிறந்தியான்னு கேட்டான். இவன் என்னன்னு கேட்டான், அன்பின் மிகுதியா அப்பாவை கூப்பிட்டான். அதுவே தப்பு. முதல்ல யாரை கொச்சப்படுத்துற இடத்துல அன்னைக்கு வந்து ஒரு பொது மேடையில உங்க அம்மாவை கொச்சப்படுத்தும். யாரு? இளையராஜாக்காக அம்மாவை கொச்சப்படுத்து. மிஷ்கினை பெற்றதுக்காக அவங்க அம்மா ஃபீல் பண்ணும். ஒரே வார்த்தை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வணக்கம் சார். வணக்கம். மிஷ்கின் அவர்கள் சூப்பர் சிங்கர்ல ஜட்ஜா இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இளையராஜா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அப்பான்னு சொல்லி தான் அவர் பேசுவார். இசையா இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அது சூப்பர் சிங்கர்ல இன்னும் அதிகமாக பார்க்கப்படுது. அவரோட பாடல்களை வந்தாவே அவர் சொல்றது எல்லாமே. ஆனால் இப்போ இளையராஜா அவர்கள் நான் என்ன உன்னோட அப்பாவை ஏன் அப்பான்னு சொல்ற அப்படின்ற மாதிரி அவர் கேட்டதா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே வெவ்வேறு விதத்துல கொஞ்சம் வந்து லைட்டா கோவப்படுறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து வெளிப்படையா எல்லாத்தையும் பேசுறது அப்படின்ற ரெண்டு பேரும் ஒரு கேரக்டரா இருந்துட்டு சொல்றீங்க. நான் அப்படி சொல்ல சார், இவங்களும் ஓப்பனா பேசுறாங்க. மிஷ்கின் அவர்களும் யாரு என்னன்னு பார்க்காம ஓப்பனா என்ன தோணுதோ அது பேசிடுவாரு. இளையராஜா அவர்களும் தன்னோட இதுல கரெக்டா இருப்பாருன்னும் போது இப்ப ரெண்டு பேருக்கான ஒரு பிரச்சனையா அது வந்து இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் இது பேசப்படல? மிஷ்கின் வந்து நான் அப்பான்னு தான் வழக்கமா நான் அழைக்கிறது. நான் அப்பான்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் வந்து எனக்கு வந்து ஃபோன் போட்டு என்ன ஏன் அப்பான்னு கூப்பிட்றீங்கன்னா எனக்கு பிறந்தியான்னு சொல்லி கேட்டாரு. அதை கேட்கும் போது நமக்கே கஷ்டமா இருந்துச்சு. பொதுவாக நான் சொல்றது என்னன்னா, வலிய போய் செலுத்தக்கூடிய அன்பு மரியாதை எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் சரியா இருக்காது. அது யார்கிட்ட வேணாலும் இருக்கும். அது வந்து நான் மிஷ்கினுக்காக நான் இதை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன்.
வலிய போய் வந்து நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து உங்களுடைய அன்பையும் மரியாதையும் நீங்கள் கொட்டினீங்கன்னு வச்சுங்களேன், அதை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறது எப்படி எடுத்துப்பாருன்னு கேட்டால் ரொம்ப ஈஸியாக அதை எடுத்துப்பாங்க. அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. அதுதான் எப்போவுமே. நான் மிஷ்கின் விஷயத்தை கூட நான் மிஷ்கின் வந்து ரொம்ப வந்து நல்ல மனிதர் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இங்கே நல்லவன் கெட்டவன் சொல்கிறதுக்கு நமக்கு என்ன ஸ்கேல் இருக்குது, நமக்கு என்ன நம்ம சொல்ல முடியாதுல்ல. என்னையும் சில பேர் நான் கெட்டவன்வா நல்லவன்வா, அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நீ என்ன யாரா நீங்கள் என்ன நல்லவன் சொல்கிறதுக்கு கெட்ட சொல்லுங்க. ஆனால் ஒரு பொதுவான பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் சில பேருடைய வந்து விமர்சனத்துக்கு ஆளாவாங்க. அந்த வகையில் நானும் கூட மிஷ்கினோட வந்து முரண்படுவேன், அவர் கருத்தில் விமர்சனமும் வைப்பேன். இந்த இடத்துல நான் வந்து இளையராஜா வந்து நான் வந்து அப்பான்னு ஒரு மரியாதை சொல்லும் போது அவர் எனக்கு ஃபோன் போட்டு நீ என்ன அப்பான்னு ஏன் கூப்பிட்ற, நீ எனக்கா பிறந்த அப்படின்னு சொல்லி பேசுறதுன்றது வந்து இதில் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதிர்ச்சி ஆகிறதுலாம் ஒன்றுமே இல்லை. சட்டியில் இருக்கிறதுனா அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. இளையராஜாவுடைய கேரக்டர் என்னன்னு நமக்கு தெரியும். இளையராஜாவுடைய கேரக்டர் என்னன்னு தெரியும். இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இளையராஜாவை அப்பான்னு சொன்னதை வந்து இளையராஜா வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டாருன்னும் போது பார்த்தீங்கன்னா மிஷ்கினுக்கு வலிக்குது. ஆனால் மிஷ்கின் வந்து கடந்த காலத்தில் வந்து எத்தனை பேரை வந்து அவர் காயப்படுத்தி இருக்கிறாருன்றதெல்லாம் பார்க்கணும்ல. எல்லாரையும் எடுத்துங்க, எல்லா மனிதரும் மிஷ்கினோட வாழ்க்கையில கடந்து வந்த வாழ்க்கையில வந்து எல்லாரையும் நீங்க எடுத்துங்க, மனைவி பிள்ளைகள் எல்லாரையுமே வரிசையா நீங்க எடுத்தீங்கன்னா நம்ம யாரையாவது காயப்படுத்தாமையா இருக்கோம்? என்னையும் எடுத்துங்க, ஏதோ ஒரு இடத்துல காயப்படுத்த என்னையோட எடுத்துங்க. நான் ஏதோ தத்துவம் பேசதான் நீங்க நினைக்கக்கூடாது. இங்க வந்து ஒருத்தரை வந்து காயப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறமான்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ற சத்தியமா கிடையாது, சத்தியமா கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில வந்து ஏதேனும் ஒரு வகையில வந்து அடுத்த ஒரு மனதை வந்து புண்படுத்தி தான் நம்ம வாழணும், வாழக்கூடாது. ஆனா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு நானும் வந்து ஒப்புக்கொள்றேன், நானும் வந்து ஏற்றுக்கிறேன், யாரும் விதிவில்லை. ஆனால் இதுல என்னன்னா கூடுமான வரைக்கும் ட்ரை பண்ணலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இதை சொன்னா இது அவன் மனசு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அந்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறோம். ஐயோ இதை சொல்லிட்டோம்னா ஏன் இந்த வகையில் இப்படி கூட இருக்கிறோம்னு கேட்டோம், ஐயோ இதை மனசு கஷ்டப்பட்டு நம்ம பேசிட்டோமோன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் ஃபோன் போட்டு ஐயா பேசணும் நமக்கு ஏதாவது மனசு கஷ்டமாயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். இல்லை சார் அதெல்லாம் இல்லை சார், இல்லை நீங்கள் சொல்லும் போதே தெரியுது, அப்பா சாரிப்பா அந்த வார்த்தை நான் சொல்லியிருக்கூடாது, பட் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றதும் உண்டு. அதில் ஒரு கேட்டகரி நம்ம இருக்கோம். நம்ம பேசுனது தான், போட்டது தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனை பெரியவன் அப்படின்னு அந்த ஒரு இது இருக்குல்ல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கேட்குறேன் வந்து இன்னைக்கு வந்து நீ எனக்கு பிறந்தியான்னு கேட்டார் இளையராஜான்னு சொல்லி சொல்லும் போது, இதே மிஷ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து மிஷ்கினுக்கு வந்து சரியான செருப்படி கிடைச்சிருக்கு, அது கொடுத்தது யாருன்னா இளையராஜா அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டேன் உண்மையிலே. பரவாயில்ல, சரியான செருப்படி வாங்கியிருக்கிறான், இவன் வாங்க வேண்டியதான் இந்த அடி அப்படின்னு நினைச்சேன். யார? மிஷ்கின். என்னன்னா ஒரு மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை புகழ்ந்து பேசுறதுக்கு கூட ஒரு வரம்பு இருக்கு. இது மிஷ்கின் பேசுன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு கேட்டா, எங்க அம்மா வந்து சாக கெடுத்தாங்கன்னு வச்சுக்கல, செத்து போயிட்டாங்க. எங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து செத்து போயிருந்தா கூட எனக்கு இளையராஜா கூப்பிட்டாருன்னா நான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்க அம்மா சாவுக்கு போக மாட்டேன், முதல்ல வந்து இளையராஜா கிட்ட தான் போகும். ஏண்டா எதுடா உதாரணம் காட்டும், எதுக்கு எதோ உதாரணம் காட்டு. அவங்க அம்மா வந்து செத்து போய் கிடப்பாங்களாம். ஆனா அந்த வந்து தகவல் வந்துச்சுன்னா நான் முதல்ல இளையராஜா கூப்பிட்டாருன்னு தகவல் வந்துச்சுன்னா நான் எங்க அம்மா சாவுக்கு போக மாட்டேன். எனக்கு இல்லம்மா, ஒரு ஓமைப்படுத்துறதுல கூட ஒரு வரம்பு இல்லையா? ஒரு ஓமைப்படுத்துறதுக்கு வரம்பு இல்லையா? தாயை தாண்டி இங்க எதுவுமே கிடையாது, தாயை தாண்டி இங்க எதுவுமே கிடையாது. அதை தாய் உனக்கு சொத்து கொடுக்கட்டும், சொத்து கொடுக்காம போட்டோம், இல்லை தாய் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உன்னை வளர்க்காம விட்டுருக்கட்டும், இல்லை வந்து உன்னை கை எல்லாமே இந்த கூட உனக்கு யார்? உன் தாயே உன்னை நேசிக்காத தாயா கூட இருக்கட்டுமே, உன்னை பராமரிக்காத தாயா கூட இருக்கட்டுமே, உன்னை விட்டுட்டு போன தாயா கூட இருக்கட்டுமே, நீ வந்து மதிக்கணும்ல, நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாசத்துக்குரிய தாயா நீ நினைக்கணும்ல. உன்னை வந்து உருவாக்குனது எப்படி இருந்தாலும் கடைசி காலத்தில் கூட உயிர் போகிற நேரத்தில் கூட தம்பி வாடான்னு சொல்லி கூட கூப்பிடலாம். எங்கள் அம்மா கூப்பிட்டா நான் போக மாட்டேன், செத்து போயிருந்தா கூட எங்கள் அம்மாவே செத்து போயிருந்தா நான் போக மாட்டேன். ஆனால் வந்து இளையராஜா கூப்பிட்டா தான் போகணும். இளையராஜா செருப்பால் வச்சு கரெக்ட் தானே? இது மிஷ்கினுக்கு இந்த செருப்படி தேவை. நீங்கள் இங்கே எல்லா மனிதரும் காயப்படுத்தணும் கேட்டால் நான் மீண்டும் சொல்கிறோமா, என்னையும் சேர்த்தே நான் சொல்கிறோமா, ஏதோ ஒரு வகையில் ஏதாவது சுச்சுவேஷனில் நம்ம வந்து யாரையோ ஒருத்தரை காயப்படுத்துகிறோம்.
நீங்கள் மனிதர்களை எடுத்துங்க, உறவுகளை விட்டுருங்க. நம்ம வாழ்க்கையில் இணைந்து வாழக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பாவோ அம்மாவோ மனைவியோ அண்ணனோ தம்பியோ எல்லாம் யாரோ ஒருத்தர் என் காதலியோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நண்பர்களோ யாரோ ஒருத்தர் நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் மனசில் நம்ம காயப்படுத்துகிறோம். காயப்படுத்தாலும் எவனும் கிடையாது இங்கே. அவனுக்கு ஒன்றா தெரியாமல் இருக்கலாம். ஒரு சிலர் சொல்லால் காயப்படுத்துவான், சில பேர் செயலால் காயப்படுத்துவான். விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பொறுக்கின்னு சொல்லும் போது அவனு மனசு வலிச்சிருக்காதா? அடிச்சிருக்காது. வார்த்தை நீ இப்போ பொது மேடையில் வந்து பேசுற, அவனை கூப்பிட்டு ஒரு அறை விட்டுருக்கலாம். இல்லை நீ அவனை போய் அடிச்சிருக்கலாம், அவனை வர சொல்லி அடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மேடையில் வந்து பொறுக்கிடா நீ சொன்னீங்க இல்லையா, அப்போ அவனுக்கு வலிக்காதா? அப்போ இந்த செருப்படி சரிதானே? இளையராஜா சொன்ன செருப்படி, இளையராஜா கிட்ட நம்ம அப்புறம் போவோம். புரியுது சொல்றது? அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழியே போய் ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து அன்பு செலுத்துனீங்கன்னா அதுக்கு மரியாதை இருக்காது. இருந்தாலும் அதுக்கு இளையராஜா அவர்களை கூப்பிட வேண்டாம், கூப்பிடாதீங்க, சக்தி இருக்கிறது அகப்பையில வரும் சொன்னது. அவங்ககிட்ட இருக்கிறது அவ்வளவுதான். இளையராஜா வந்து இசை ஞானினா அது வேறமா, திறமை வேறமா. இங்க குணாதிசயம் வேற. ஏன் திறமைனா, திறமைக்கும் குணத்துக்கும் என்ன வித்தியாசம்? திறமை வேறமா, அது வேற கேட்டகரி. இது அது வேற. விவேக் சொல்லாது, அது வேற டிபார்ட்மெண்ட். இது அது வேற டிபார்ட்மெண்ட். திறமை வேற டிபார்ட்மெண்ட். இங்க எல்லா மனிதர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு குணாதிசயம் இருக்கு. நான் செய்யறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெர்ஃபெக்டா தெரியும், ஜென்யூனா தெரியும். என் செய்தது நானே, எனக்கு நானே நீதிபதி. இதான் ஃபேக்ட். எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா அது இன்னொரு மனிதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது டிஃபர் ஆகும், மாறுபடும். நான் ஒன்றும் தத்துவம்லாம் பேசவே இல்லை. அவன் கேரக்டர் அவ்வளோதான். அது ஊருக்கே தெரிஞ்சது தானே, ஊருக்கே தெரிஞ்சது. கேட்டா நான் சொன்னா நான் இயல்பா இருப்பேன்னுவான். இது இயல்பா இருக்கும். நான் எப்பவுமே இயல்பா இருப்பேன், நான் இப்படிதாங்க அப்படின்னுவான். அவன்கிட்ட போய் கேட்க முடியுமா? போயிட்டு ஊருக்கே தெரியும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கங்கை அமரனும் சரி, வந்து இளையராஜாவும் சரி, மேனஸ் ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து குணத்தால் வந்து பாத்தீங்கன்னா வந்து கெட்டவனுங்கன்றது ஊருக்கே தெரியும். குணத்தால். அப்போ வந்து நீ இவங்கிறதா நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு பாரு. இதே மிஷ்கின்னு ஒரு மேடையில் நாம் என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் ஒரு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செலிபிரிட்டியாக நீங்கள் ஆகுறீங்களோம்மா அவ்வளோக்கு எவ்வளோ பொறுப்புகள் கூடுதல் ஆகுது. நீங்கள் ஒரு செலிபிரிட்டி ஆகிட்டீங்கன்னா உங்களை வந்து கூர்ந்து கவனிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆகலாம். 100 பேர் தாண்டி 1000 பேர் தாண்டி 1,00,000 பேர் ஆகலாம். அப்போ இவன் பேசுகிறான் மிஷ்கின் என்ன சொல்கிறான்னா, நான் நேற்றும் குடித்தேன், இன்றும் குடித்தேன், நாளையும் குடிப்பேன். ஒரு படத்தோட குடிப்பெருமையில இந்த பாட்டில் ராதான்னு ஒரு படம், அருமையான படம். அது அந்த படம் ஃபெயிலியர் ஆச்சு, ஓட வேண்டிய படம். இவனுங்கெல்லாம் போய் பேசிதான், மேடையில் பேசிதான் அதை வந்து அந்த படத்தை ஓடாத பண்ணிட்டாங்க. அது வந்து அதுக்கு எந்த ப்ரொமோஷனும் இல்லாமல் விட்டுருந்தாலும் அந்த படம் ஓடி இருக்கும். ரஞ்சித்தோட ப்ரொடக்ஷன். அப்போ இவன் சொல்றான், நான் நேற்றும் குடித்தேன், இன்றும் குடித்தேன், நாளையும் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி குடிப்பெருமை பேசுறேன். இப்போ புரியுதுங்களா? இது எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலிக்கும். எவ்வளோ பேருக்கு குடிகாரனுக்கு ஒன்று நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அங்கேயும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஹீன்னு பல்ல காட்டணும்னா தான் அந்த சலசலப்பு ஏற்படுது. நம்ம பார்த்தோம். உண்மையிலே வந்து வருத்தப்படணும், அப்படி பேசுறதுக்கு வருத்தப்படணும். சமுதாயத்துக்கு நாம் வந்து இளம் தலைமுறைகள் நாளைக்கு வந்து இன்னைக்கு வளரக்கூடிய வந்து இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு, வளரக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம எண்ணத்தை வந்து விட்டுட்டு போகிறோம். இந்த பேச்சுக்களை தான் விட்டுட்டு போகிறோம். நீ நான் தப்பாக பேசினா என்றைக்கோ ஒரு நாளைக்கு என் வீடியோ பார்க்குறவன் வந்து ஒருத்தன் வந்து காரி தூக்க மாட்டான். ஏன்னா இவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க நினைப்பாரா? நீ மாட்டான். நம்ம அதானே விட்டுட்டு போகிறோம். உன் படைப்பை எப்படி நீ விட்டுட்டு போறியோ, உன்னுடைய பேச்சுக்கள் நீ பேசுறது அப்படியே பதிவாகுது. இன்னைக்கே 1,00,000 பேர் போய் சேருது, நாளைக்கு இன்னொரு 2,00,000 பேர் சேரும், இன்னொரு 3,00,000 பேர். அந்த வீடியோ வந்து அழியாத வரையிலும் அது மக்கள் கிட்ட போய் சேர்ந்துட்டே இருக்கும். ஆனா அவர் அதுக்கப்புறமா அதுக்கு மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு காரி துப்புற மன்னிப்பு கேட்டான். எல்லாரும் காரி துப்புனாங்க. அதுலயும் கூட பாத்தீங்கன்னா இளையராஜாவை வந்து ஒருமையில பேசுனது தான். இளையராஜாவை இவன் ஒருமையில பேசினான். அவன் நல்ல சந்தர்ப்பம் பார்த்துட்டே இருந்தான். யாரு? இளையராஜா. சரியான சந்தர்ப்பம் கேட்டு அட்ரா ஒரே அடி கேட்டான். நீனா எனக்கா பிறந்தான்ட்டான். என் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு நீனா எனக்கு பிறந்தியான்னு கேட்டான். இவன் என்னன்னு கேட்டான், அன்பின் மிகுதியா அப்பாவும் கூப்பிட்டான். அதுவே தப்பு. முதல்ல நான் சொல்றது எது கிடையாதுன்னா, இப்போ ஒருத்தர் மரியாதையா கூப்பிடணும்னா அப்பான்னு கூட கண்டிப்பா கூப்பிடலாம். எவ்வளோ பேர் வந்து என்னை கூப்பிடுறாங்க.
கூப்பிடக்கூடிய நபர் யாருன்றதை நம்ம முதல்ல பார்க்குறோம். என்ன சொல்லிக்கிட்டா நாம அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அவன் கூப்பிட்டான்றது நம்மளே உணர்வோம். நல்லா புரியும். என்னை வந்து அப்பான்னு கூப்பிட்றாங்க, என் மகன் என்ன அப்பான்னு கூப்பிட்றத விட ஒரு 4 பேர் வந்து என்ன அப்பான்னு கூப்பிட்றாங்க, சரிங்களா? ஆனால் அந்த கூப்பிடக்கூடிய நபர்கள் யாருன்றத நான் பார்க்குறேன். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே என் மகன் என்ன அப்பான்னு கூப்பிட்டதை விட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்குது அவங்க என்ன அப்பான்னு கூப்பிடும்போது. இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கூடும்போது சத்தியமாக சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன், என் மகன் என்று என்ன வந்து அப்பான்னு கூப்பிட்றது, என் மகள்கள் என்ன அப்பான்னு கூப்பிட்றத விட ரத்த உறவே இல்லாத ஒருத்தர் 4 பேர் வந்து ஒரு 3 பேர் தான், நான் ஒருத்தர் என் பேர் ரேர் தான், ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக்சடாக கூப்பிடுவான். ஒருத்தன் சார் மாதிரின்னு வந்து இல்லைப்பான்னுவான், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனான்னுவான் அவன். ஆனால் அந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை எப்போ ஃபோன் பண்ணுவாங்கன்னா என் அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ கூப்பிடக்கூடிய அந்த நபர்களும் நான் அவனுக்கு கொடுக்குற வந்து அந்த மரியாதையை அவங்க வந்து எப்படி அன்பையும் மரியாதையும் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, அவங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னை வந்து ரிப்ளை பண்ணும்போது இதுதான் வந்து பரஸ்பரம்ன்றது. அதுதான் உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீ வந்து உன்னை அன்பையும் மரியாதையும் வந்து ஏற்றுக்காத ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டு நீ அப்பா நொப்பா நொப்பா நொப்பான்னா அவன் பதில் திருப்பி அடிச்சான்னு கேட்டால் நீ வந்து எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தை பாருங்க. அவன் சிந்தனை பாருங்க, இளையராஜா சிந்தனை. நீ நான் எனக்கு பிறந்த இங்க வந்து பிறந்தாதான் அப்பான்னு கூப்பிடணுமா? இல்ல, ஒரு பாசத்துல அப்படியே கூப்பிடுறோம். மரியாதையும் பாசமும் இருந்தா யாரை வேணாலும் வந்து அண்ணான்னு கூப்பிடுறோமா? அண்ணான்னு கூப்பிடுறவங்களா கூட பிறந்தவங்களா? நான் கேட்கிறேன். இல்ல. அக்கான்னு கூப்பிடுற எல்லாமே கூட பிறந்தவங்களா? இல்ல. சொல்லுங்க. அதெல்லாம் இதுதான். இப்ப புரியுதுங்களா? அந்த மரியாதையை எப்படி ரிசீவ் பண்றாங்கன்றத பொறுத்து இருக்கு. அவன் தகுதி இல்லாதவன்கிட்ட போயிட்டு நீ எடுத்து போயிட்டு வந்து ஒரு கட்டாந்தரையில கொண்டு போயிட்டு நீ தண்ணியை ஊத்திட்டு நீங்க தண்ணியை ஊத்தி செடியை வச்சு அது முளைக்கலன்னா எப்படி முளைக்கும்? அந்த ஒரு கதை மரியாதை இல்ல. அப்போ அதே சமயத்துல நீயும் கூட வந்து பாத்தீங்கன்னா நீ யாரு நான் மிஷ்கினும் சொல்றேன், நீ கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது மேடையில ஒரு மதிக்க தகுந்த வார்த்தைகள் கண்ணியமான வார்த்தைகளை நீ பேச, பெரிய அப்பாட்டக்கர் மாதிரிலாம் நீ பேசக்கூடாது. என்னவோ சினிமாவே இவன் தான் கண்டுபிடிச்சா மாதிரியும் சினிமாவே வந்து அப்படியே கரைச்சி குடிச்சா மாதிரியும் எல்லாரையும் அப்படியே வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை வந்து இயக்குனர்கள் தெரியுமா, அவனை தெரியுமா, இவனை தெரியுமா அப்படி பேசுறது. சமீபத்தில் ஒரு மேடையில் கூட பார்த்தீங்கன்னா மம்மூட்டியை உயர்த்தி பேசுறதுக்காக வந்து இங்கே தமிழ் நடிகர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலட்சியப்படுத்தி பேசுறது. இப்படிலாம் இருந்தால் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரிலாம் நம்ம பேசுகிறோம், பல இடங்களில் பேசுகிறோம், எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கணும்ல. அது இளையராஜா கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கணும். இப்போ உன்னை இளையராஜா வந்து எப்படி கேவலப்படுத்தியிருக்காருன்னா உச்சபட்சமாக பார்த்தீங்கன்னா சொன்ன வார்த்தையை நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன கேட்டீங்கன்னா, நீ என்ன எனக்கா பிறந்த என்ன அப்பான்னு சொல்ற? அதோட அர்த்தம் புரியுது. இது அப்போ இது யாரை கொச்சப்படுத்துற இந்த இடத்துல? அன்னைக்கு வந்து ஒரு பொது மேடையில உங்க அம்மாவை கொச்சப்படுத்தணும். யாரு? இளையராஜாக்காக அம்மாவை கொச்சப்படுத்தணும். எங்க அம்மா உயிர் போயிருந்தால் கூட இளையராஜா கூப்பிட்டா நான் இளையராஜா கூப்பிட்டா போவேன்னு சொன்னேன். நீ ஏதோ இளையராஜாக்கு ஒரு பெரிய கிரீடம் வைக்கிறதா நினைச்சிட்டு பாரு. அவன் உன்னை எப்படி அசிங்கப்படுத்தினா பார்த்தீங்கன்னா காரி முகத்துல துப்பிட்டான். எது இப்ப புரியுதுங்களா? புரியுது. மிஷ்கினை பெற்றதுக்காக அவங்க அம்மா ஃபீல் பண்ணும், ஒரே வார்த்தை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒரே வார்த்தை, கடைசி வார்த்தை அதுதான். மிஷ்கினை பெற்றதுக்காக யார் ஃபீல் பண்ணணும்? அவங்க அம்மாவா? அவங்க அம்மா ஃபீல் பண்ணும், அவ்வளோதான். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். மிக்க நன்றி சார். நன்றிம்மா.